ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பையோட லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்எல்சி 2024 ஸோ வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ எம்ஐ நியூயார்க் தான் லாஸ்ட் இயர் வந்துட்டு சாம்பியன் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சாம்பியனான டீம் தான். ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் டீம் அவங்ககிட்ட இருக்குது. அப்படி இருந்தும் இப்போ எம்ஐ நியூயார்க் 5 மேட்ச் ஆடி ஒரே ஒரு மேட்சை தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டில் இருந்திருக்கு. எஸ்பெஷலி இதை பற்றி நான் பெருசாக பேசாமல் தான் இருந்தேன். பட் இன்னைக்கு கண்டிப்பாக அதை நான் பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, கேப்டன்சி அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்துட்டு ஒரு மட்டமான கேப்டன்சியில் தான் அங்கே போயிட்டுருக்கு. ஈவன் பொல்லார்டோட பேட்டிங் டிஸ்பிளேவுமே தொடர்ந்து எந்த மேட்ச்லேயுமே அவர் எப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக நாக் ஆடுவாரோ அது இல்லவே இல்லை. ஏன் கேப்டன்சி அப்படிங்கிறது டோட்டலாக சரியில்லைன்னு நான் சொல்கிறேன்னா, ரபாடா நாட்ஜே 2 பேருமே இந்த டீமில் இருக்காங்க. இன்றைக்கி பிளேயிங் லெவனில் ரபாடா நாட்ஜே டிம் டேவிட் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ரபாடா நாட்ஜே அவங்க வந்துட்டு ஒரு டீமோட ப்ரைம் பேசர்ஸு. எந்த டீமாக இருந்தாலும் 2 பேர்த்தையுமே 11 வைக்கலான்னு யோசிப்பாங்க. இவங்க 2 பேருமே ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் டிம் டேவிட் இவங்களாம் ட்ராப் பண்ணிட்டு ரொமரே ஷெஃபர்ட், டீவில் பிரீவிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதன் விளைவு டீம் 100 கூட அடிக்காமல் ஆல் அவுட் ஆனது தான் சேசிங்கில். ஸோ எப்போவுமே நிக்கோலஸ் பூரான்லாம் இருக்காரு அப்படின்னா அந்த டீம் சேசிங்னா பயங்கரமாக இருக்கும். பட் இந்த வருஷம் எம்ஐ நியூயார்க் எதுவுமே வந்துட்டு நல்லா போகலை. பொலார்ட் கண்டிப்பாக வந்துட்டு அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறதையும் இம்ப்ரூவ் பண்ணி அவரோட பேட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்டெபிளைஸான லெவனை கொண்டு வந்தால் தான் இதுக்கப்புறம் எல்லா மேட்சஸையும் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸே போக முடியும். எம்ஐ நியூயார்க் படுமோசமான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் T20I சீரியஸ் வெர்சஸ் ஸ்ரீலங்கா. புதிய கேப்டனாக நியமனமாக இருக்கும் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இப்போ T20 ரேங்கிங்ஸ் அப்படின்னு வரும்போது நம்பர் 2 T20 பேட்ஸ்மனாக இருக்கிறாரு. ஸ்ட்ராவிசெட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாப் 10லேயே நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் 3 பேர் இருக்காங்க. SS ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ் 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் இருப்பார். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண உடனேவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக அடுத்த T20 அப்படின்னா அதுக்கு கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். ஸோ அதே தான் வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருந்தது. பட் ஆனால் நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ரிவீல் ஆகிறது என்னென்னா, ஸோ கௌதம் கம்பீர் கோச்சாக வந்ததுக்கப்புறமா T20க்கு சூரியகுமார் யாதவ் அவர் வந்துட்டு கேப்டனாக வேணும்னு கேட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அது ஆல்மோஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, ஸோ ஸ்ரீலங்காக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய டீம் இந்தியா 3 மேட்ச் கொண்ட T20 அண்ட் ODI சீரியஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் T20 சீரியஸில் ஸோ ஹெட் ஆஃப் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவை கேப்டன் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுது. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி ODI சீரியஸ்லேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து கண்டிப்பாக வந்து T20 சீரியஸ் மட்டும்தான் விளையாட போகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் எதுக்காக இந்த ஒரு முடிவு, ஏன்னா வந்து லாங் டேர்ம் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக தான் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா 2026 தான் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் அடுத்து வரப்போகுது. அது வரைக்கும் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி அப்படிங்கிறதுல வச்சுட்டு 2026 T20 வேர்ல்டு கப் அந்த ஒரு டைமுக்கு முன்னாடி அந்த ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் பண்ண போகிறதா தெரியுது. ஏன்னா ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுனால அவரோட கேப்டன்சியை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா ஐபிஎல்லே வந்து கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்லாவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸ்கைக்கு மட்டும்தான் கேப்டன்சி அப்படிங்கிறது இப்போது ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து டச் விட்டு போயிருக்கு. டொமஸ்டிக்கில் ஒரு கேப்டனாக இருந்தால் தான், பட் ஆனால் ரீசெண்ட் டைமில் ஒரு கேப்டனாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ஆஸ் அ T20 கேப்டன் கம்பேர் வித் ஹர்திக் பாண்டியான்னு வரும்போது ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் கால். நிறைய இந்த மாதிரியான க்ளோஸ் கால் சக்ஸஸை கொடுத்துருக்கு, அதே மாதிரி ஃபெயிலியரே சந்திச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு டெசிஷன் ஆஃப் கௌதம் கம்பீர் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு பர்சனலாக தெரியல. ஸோ அவங்க அதை வந்துட்டு எந்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன வைரல் ஆச்சுன்னா, பீயிங் ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனாக அவர் அனௌன்ஸ் ஆன உடனே ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை பூ பண்ணாங்க. ஈவன் அவருடைய ஹோம் கிரவுண்ட் அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் விளையாட போனால் மும்பையிலேயே வச்சு அவரை பூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணார், ப்ரைஸ் பண்ணாங்க. இப்போ T20 ஃபார்மேட்டில் கேப்டன் ஆவார் அப்படின்னு நினைக்கிறப்போ கையை கேப்டன் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை தான். பட் ஆனால் வந்துட்டு அஃபீஷியல் டிசிஷன் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீலங்கா சீரியஸ் ODI சீரியஸ் நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மா முன் வந்திருக்கிறாரு. ஸோ ODI சீரியஸ் ஸ்ரீலங்கா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு லவ்வோடு இருப்பார். ஏன்னா 2 டபுள் செஞ்சுரி ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக நம்மளால் அடிச்சிருக்காப்புல. ஸோ அந்த ஒரு ODI சீரியஸ் அப்படிங்கிறத அவர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுறதுனால ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தலைவன் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அந்த ஒரு ஃபார்மை கொண்டு வருவார். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறதும் அரௌண்ட் த கார்னரில் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு கண்டிப்பாக
நான் விளையாட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னும் வந்துட்டு அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஓகே அப்படின்னு கிளியரன்ஸ் கொடுக்கல, ஹோல்டில் இருக்குது. பட் ஆனால் விராட்டும் நம்மளுடைய பும்ராவும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளாடல அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஓடி சீரியஸில் ரோஹித் இப்போ விளாட போகிறார். ரோஹித் இருந்தார் அப்படின்னா கேஎல் ராகுல் கேப்டன் அப்படிங்கிற விஷயம் வராது. ஸோ அவர் தான் கேப்டனாக இருப்பார். சப்போஸ் ரோஹித் இல்லை அப்படின்னா தான் கேஎல் ராகுலோட கேப்டன்சி அப்படிங்கிறது வரும். ஸோ ஸ்ரீலங்காக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய ரோஹித் சர்மா வேறு லெவலில் ஓடி சீரிஸில் ப்ளே பண்ணால் இந்த தடவை ஒரு டபுள் செஞ்சுரி நம்ம பார்க்கலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.